அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமிகு பாப்பா மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கரூர்ல நடந்த அந்த விரும்பத்தகாத சம்பவம், அதை தொடர்ந்து விஜய் கட்சியினர் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. சிபிஐ விசாரணை வந்து வேணும் அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகள் வச்சுட்டு வராங்க. இந்த சம்பவம், இந்த ஒரு நிகழ்வுல சட்ட ரீதியா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, சட்ட ரீதியா விஜய்க்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இது ஏற்கனவே இந்தியாவில் பல நிகழ்வு நடந்துருக்கு. புறாமே ஒரு தியேட்டர் ஒண்ணுல, வடநாட்டுல ஒரு தியேட்டர் எரிஞ்சு போன போது, இப்ப வந்து IPL கர்நாடகாவில் வந்து IPL இதே மாதிரி ஸ்டாம்பிங் நடந்து அங்க வந்து இறந்தது. அது கும்பமேளாவில் வந்து இறந்து போனது. ஏற்கனவே வந்து ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போது கும்பகோணத்துல அந்த இதுல நடந்தது, குளத்துல நடந்தது சம்பவம் இருக்குது. புறாமே இது விஷயமா வந்து ஏற்கனவே வந்து இது போன்ற ஒரு கூட்டங்கள் ஏற்கனவே வந்து பொது சொத்துக்களை நாசப்படுத்தி தடுப்பும் சட்டம் ஒண்ணு வந்து 1990 வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பேரணி, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் போன்று ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற போது அந்த நிகழ்ச்சியில் ஏற்படக்கூடிய ஏதாவது சொத்துக்களுடைய இழப்பு ஏற்பட்டால், அது தனியார் சொத்தாக இருந்தாலும் சரி, அரசு சொத்தாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட கட்சிகள் தான் பொறுப்பேற்று சொல்லியிருந்தாங்க. போறாமே இது வந்து உங்களுக்கு தெரியும், டெல்லியில மற்ற இடங்கள் நடந்துருக்கு. போறாமே இப்ப வந்து நடந்திருப்பது ஒரு மனித பேரழிவு. இட்ஸ் மேன்மேட் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர் என்பது வந்து இயற்கையால் ஏற்படக்கூடிய ஒரு பேரழிவு. இது அப்படி அல்ல, இது மனித பேரழிவு. அது எப்படின்னு கேட்டா, இது ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே இவங்க திருச்சியில் நடத்தக்கூடிய அந்த வந்து தேர்தல் பிறப்பறை கூட்டத்துக்கும் ஏற்கனவே கேட்டு அங்க வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. அனுமதி கொடுக்கிற போதே நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. போறாமே நீங்க எந்த இடத்துல கூட்டுறீங்க, எத்தனை பேர் வருவாங்க, அதற்கான ஏற்பாடுகள் என்னங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. போறாமே அப்புறம் தான் இந்த இடச்சிக்கல்லாம் வந்து போறாமே இதுல பார்த்தோம் வந்து 26ஆம் தேதி அன்றைக்கு அவங்க வந்து இந்த வழக்கில் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கூடிய மதியழகன் இருக்காருல்ல, அவர் தான் அந்த மாவட்ட பொறுப்பாளர். அவரு கொடுத்திருக்கூடிய விண்ணப்பத்துல வந்து 10,000 பேர் வருவான்னு சொல்லிருக்காங்க. போறாமே அது மட்டுமல்ல, அந்த வேலூருக்கு வருகிற போது, பரமத்தி வீடு வருகிற போது 9 மணிக்கு வந்துடுவாரு. வந்து அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து கரூருக்கு வருகிற போது 12 மணின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தேதி பிக்ஸ் பண்ணது மிக முக்கியமானது. அப்ப வந்து இந்த வந்து வேலூர்ல இருந்து அவர் வந்து அங்க இதுக்கு போகும்போது, கரூர் போகும்போது இடையில வந்து ரோட் ஷோ போட்டிருக்காங்க. இந்த ரோட் ஷோங்கிறது எனக்கு தெரிய, நான் படிச்ச வரைக்கும், ஏன்னா இப்ப FIR காப்பில வாங்கி பார்த்தேன், ரோட் ஷோ நடத்துவதற்கு எந்த அனுமதியும் பெறல. போறாமே அப்ப இவரு வந்து சென்னையில இருந்து வந்து ஹெலிபேட்ல தனி ஹெலிகாப்டர்ல வராரு. போறாமே அப்ப ஹெலிகாப்டர்ல வரக்கூடியவரு ஏன் லேட்டா வந்தாரு? இது ஒரு பெரிய கொஸ்டின். இப்ப அருணா ஜெகதீஷனுடைய வந்து தனிநபர் ஒரு நபர் குழு விசாரிக்க போறாங்க. இருந்தாலும் கூட ஒரு வழக்கறிஞராக, ஒரு மனித உரிமை வழக்கறிஞராக நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க நடிகராக கூட இருக்கலாம், வேற விஷயம். நடிகரை வந்து அரசியலுக்கு வரலாம். நீங்க கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க. 2027 வந்து தேர்தலுக்கு வந்து ஆட்சிக்கு வரப்போறேன்னு சொல்றீங்க. அப்போ உங்களை தகுதிப்படுத்திக்கிற பொறுப்பு உங்களுக்கு உண்டு. கூட்டம் உங்களுக்கு கூடலாம், மக்கள் வந்து கூட்டம் கூடமா கூடுறாங்க, ஒத்துக்கிறேன். ஆனாலும் கூட நீங்க ஏற்கனவே திருச்சியிலையும், ஏற்கனவே விக்கிரவாண்டி, அதே மாதிரி மதுரை, அப்புறம் திருச்சி, இப்படிதான் கூட்டம் நடத்திருக்கீங்க. போறாமே அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய முறையில உங்களுடைய தொண்டர்கள் கூடுகிற போது உங்களுக்கு முதல்ல சில கட்டுப்பாடுகள் இது இருக்கணும். எதற்காக வந்து சென்னையிலிருந்து வருகிற போது நீங்க வந்து ஹெலிபேட்ல தனிப்பட்ட முறையில வந்து ஹெலிகாப்டர் வரும்போது லேட்டா வந்தீங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அதுக்கு பின்னால 9 மணிக்கு நீங்க வேலூருக்கு வர வேண்டிய 12 மணிக்கு வந்திருக்கீங்க அங்க. அதற்கு பின்னால் ரோட் ஷோங்கிற பேர்ல மக்கள் வருகிற போது காவல்துறை கட்டுப்பட்டிருக்க வேணும். இப்ப 10,000 பேர் சொன்னாங்கிறதுனாலயே 25,000 பேர் கூட கூடாதுன்னு கிடையாது. ஐயோ, நான் வந்து ஒத்துக்கொள்வேன், மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி இது கூட்டப்பட்ட கூட்டம் இல்ல, அது தானாக கூடிய கூட்டம் தான். அந்த கூட்டம் வந்து அவருக்கு இருக்கிறது வந்து சினிமா ஈர்ப்பில் இருக்கக்கூடியவர்ல ஜனங்க வர்றாங்க. பெண்கள், குழந்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு, ஆனாலும் வருவார்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் கூடிய மிகப்பெரிய ஒன்றே என்னன்னா, மக்களை வந்து அறிவார்ந்த மக்களாக உருவாக்குவதுதான் ஒரு அரசியல் கட்சி கடமை. அப்ப அறிவார்ந்த மக்கள் என்ன அர்த்தம்? ஒரு பகுத்தறிவு, இன்னைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கு இவங்களை கடைபிடிக்க வேண்டும். போறாமே அப்ப நீங்க உங்களுடைய தோழர்கள் வந்து வருகிற போது ஒரு 26,000 பேர் மக்கள் வரான்னு சொன்னா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண, உங்களை ஒழுங்குபடுத்தி ஒண்ணு. காவல்துறை மேலேயும் சில குறைபாடு இல்லைங்கிறத நான் வந்து மறுக்க மாட்டேன். ஆனா
நாளை தமிழ்நாட்டை ஆளப்போகிற கட்சின்னு சொல்ற முறையில நீங்க இருக்கிறீங்க. சர்வசாதாரணமா பேசுறீங்க, முதலமைச்சரை பத்தி பேசுங்க, தப்பு இல்ல. உங்களுடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமா சொல்றதுக்கு ஜனநாயகத்துல இடம் உண்டு. ஆனால் உங்களுடைய கொள்கை நிலையே இன்றைக்கு வரைக்கும் சரியா இல்லை. நீங்க விக்கிரவாண்டியில அறிவிச்ச போது பாசிஸ்ட பத்தி பேசுறீங்க. பாசிஸ்டுக்கு மாறாக அடுத்த எதிர்கட்சியை பாயாசன் பேசுறாரு. அப்ப அவருடைய கொள்கை நிலையில அவருக்கு தகுதியான ஒரு நிலை இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் ஒரு அமைப்பு என்பது ஒரு கட்சிக்கு மிக மிக முக்கியமானது. எப்பயுமே நான் சார்ந்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியில லெனின் சொல்வார் எப்பயுமே என்னன்னா, என்னோட புரட்சிகரமான தத்துவம் இருக்கிறது, ஆனால் எனக்கு புரட்சிகரமான ஒரு அமைப்பு தாருங்கள், ரஷ்யாவை மாற்றுவாங்கிறாரு. அப்ப அமைப்பு என்பதுதான் நிச்சயமாக ஒரு கட்சிக்கு உண்மையானது. நீங்க கட்சி தோற்றுவிச்சிட்டீங்க, 3 அனுபவம் வந்தாச்சு உங்களுக்கு. திருச்சிக்கு அப்புறமேல இங்க நடக்கிற போது நீதிமன்றத்துல கொடுத்திருக்கூடிய அந்த கண்டிஷன்ஸையும் ஒப்பிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க கேட்ட இடத்த தரலன்னு சொல்றீங்க. அப்படி கேட்ட இடத்த தரலன்னு சொன்னா அதை முன்னால ஆட்சேபனை பண்ணிருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் பார்த்தேன் 26ஆம் தேதி தான் கொடுக்குறாங்க, அப்பயே அனுமதி கொடுக்குறாங்க போறாமே. அப்ப அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த இடம் எங்களுக்கு உகந்தது அல்லன்னு நீங்க சொல்றதுக்கு வேணும். இடையில ரோட் ஷோ பண்ண அவசியம் இருந்துச்சு. இப்ப நாம் எந்த விதமான அரசியல் சார்போ அல்லது மற்றவர்களுக்கு சார்போ இல்லாம பேசுறதுங்கிற முறை தான் நான் பேசுறேன். நான் ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் கூட ஒரு மனித உரிமை போராளியாக தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மனித பேரழிவை பார்க்கிறோம். காசாவிலேயோ வெஸ்ட் பேங்க்லயோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படக்கூடிய கொடுமை இருக்குது. அதை நாம நான் பாக்குறதுக்கும் உங்களை வித்தியாசம் இருக்குது. இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர், அதுவும் மேன்மேட் டிசாஸ்டர் தான். அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், முதல்ல 9 மணிக்கு புறப்பட வேண்டியவர்கள் சேர வேண்டியவங்க ஏன் தாமதம் வந்தீங்க? 2வது அந்த ரோட் ஷோ நடத்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரோட் ஷோ போற போது இப்போ முதலமைச்சர் இருந்தாங்கன்னா முந்தைய அந்த தடையெல்லாம் போட்டுருவாங்க. தடை போட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல மக்கள் வர முடியாது. ஏன்னா நீங்க தலைவராக மக்கள் முந்துவாங்க எப்பயுமே. அப்ப எங்களுக்கு ரோட் ஷோவும் நான் செய்ய போறேன் என்று நீங்க அறிவித்திருக்க வேண்டும். அப்படி அறிவித்திருக்காரு என்பது மிகப்பெரிய தவறு நான் உணர்றேன். 2வதாக நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க, அந்த கரூருக்கு போறதுக்கு முன்னாலேயே அந்த வண்டியில பார்த்தோம்னா சும்மா உங்களுடைய தொண்டர்கள் போறா பைக்லயும் மற்றதுலயும் தாறுமாறா ஓட்டு சக்கரத்துக்குள்ளேயே விடறாங்க போறாமே. அப்பயே நிறுத்திருக்கணும், காவல்துறை நிறுத்திருக்கணும். அந்த கூட்டத்துல ஏன்னா 500 பேர் தான் மொத்தமே இருக்காங்க, இங்க 26,000 பேர் இருக்காங்க. இது எப்பயுமே மாப் சைக்காலஜி சொல்லுவாங்க. எப்பயுமே தனி மனிதனா இருந்தா அவன் எப்பயும் கோலதான், ஆனா ஒரு கூட்டத்தோடு இருக்கும்போது தேவையற்ற ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸா மாறுபாங்கிறதா இந்தியாவுடைய கூட்டத்தை பத்திய ஒரு மாப் சைக்காலஜி. அப்ப தாவேக்காவுடைய தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் கூடி இருக்கும் போது அங்க போய் காவல்துறை செய்யாதுன்னு சொன்ன என்ன ஆகும்? இப்போ ஒரு காணொலியில பார்த்தோம், அந்த கூடி நிற்கிற இடத்துல அந்த வீட்டுக்காரர் ஒருத்தர் பேசியிருக்காரு, என்னன்னா இங்கெல்லாம் கூட வேண்டாங்க, ஏற வேண்டாம்னு சொல்றாரு. மீறி கூரையை பிச்சுட்டு ஏறாங்க. ஏறி அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர்ல போய் ஒருத்தர் விழுந்து அது கட்டாயி அதுலதான் டிரான்ஸ்பார்மர் கட்டாது போறாங்க பார்த்தோம் நம்ம. அப்ப இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் அது காரணம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத, அணை போடாத காட்டாற்று வெள்ளம் எப்படி இருக்கும் அதே போலத்தான் அந்த வந்திருக்கக்கூடிய மக்கள் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் போறா காலையிலிருந்து வெயிட் பண்ணி நீங்க மாலை 7 மணிக்கு வர்றீங்க. அந்த 5-6 மணி நேரத்துல தண்ணீர் கிடைக்கல, சுத்தமான காற்று கிடைக்கல. நீங்க வந்த உடனே வேகம் என்ன, நீங்க என்ன பண்றீங்க, வருகிற போதே ரோட் ஷோல மேலே ஏறி நின்று இருந்தா கூட மக்கள் பார்த்து போயிருப்பாங்க. ஆனா உங்க முகத்தை தானே பார்க்க வராங்க. அப்ப அந்த மக்கள் தொடர்ந்து அப்படியே வரவும், ஏற்கனவே நின்று கொண்டிருக்கிற கூட்டம் நிற்கவும், அந்த கூட்டமும் இதுவும் சேரவும் தான் அங்க நடந்திருக்கூடிய நிகழ்வா பார்க்கிறோம். இதுல வேற யாராவது தலையிட்டிருப்பார்களா இல்லையாங்கிறத ஒரு நம்பர் கமிஷன் பார்க்க போது யாரும் தப்பிச்சிட முடியாது. இன்னைக்கு நாம் பேசாட்டினா கூட சைலண்ட் விட்னஸ் தியரின்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே எங்க லீகல் லாங்குவேஜ்ல இந்த சிசிடிவி காணொலி போறாமே அது பேசாது, ஆனா பேசும். அப்படிதான் கோகுல்தாஸ் செய்தோம். ஆகவே இந்த நிகழ்வு என்பது மிக கொடூரமானது. சட்டப்படி இருக்கு வைக்கேரியஸ் லைபிலிட்டி அவரு ஏற்றாகணும். நேரடியா அவருக்கு உள்நோக்கம் இல்லாம இருக்கலாம், மக்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாரு, அப்படி கட்சிக்கார சாகணும் நினைக்க மாட்டாரு. ஆனா அதற்கு வழிவகுத்து கொடுத்து யாருன்றதான் பாயிட்டு. இப்ப காவல்துறை தப்பு பண்ணாங்கன்னா அதை நம்ம கண்டிப்போம், அது வேற விஷயம். ஆனா இங்க அப்படி இல்லை. முறையான நீங்க உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டு அடிப்படையில அதற்கான மனு கொடுத்து அந்த மனுவை நீங்க ஒப்புதல் பண்ணி உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதியில 10,000 பேருக்கு மேல மக்கள் வருகிற போது நீங்க தான் உங்களை ஒழுங்குபடுத்திருக்க போறாமே. எனக்கு காவல்துறைக்கு தெரியாது, 500 போலீஸ் தான் இருந்தாங்க. ஆகவே இதற்கு முதல் பொறுப்பு என்ற முறையில் விஜயுடைய கட்சி தான், அதுவும் குறிப்பாக அவன் ஆர்கனைசேஷன் தான். ஆகவேதான் நான் பார்த்தேன் இந்த கை நம்பர் 866/2025 அந்த இவரு மணிவண்ணன் போட்டு வழக்கில் பார்த்தோம்னா 4 பேர்ல இப்போ 3 பேர் இந்த புஷ்யானுக்கு தவிர மற்ற கைது விட்டுருக்காங்க. காரணம் இவங்க தான் பொறுப்பாளர்களுக்கு போலாமே. அப்ப இந்த பொறுப்பாளர்கள் இதை முறையாக
தலைவர்கிட்ட சொல்லி ஒழுங்குபடுத்திருக்கணும். இவங்க சொல்லி கேட்கறாங்க இல்லையோ அவரு சொல்லிருக்கணும். ஆகவே 9 மணிக்கு வர வேண்டிய ஒரு 12 மணிக்கு அதுல ஒரு 3 மணி நேரம் தாமதம். இந்த 12 மணிக்கு ஆரம்பிச்சு ரோட் ஷோ பண்ணாங்களா, அந்த மக்கள் பார்க்க முடியாத காரணத்தினால அப்படியே பின்பற்றி வராங்க. அப்படியே இருசக்கர வாகனத்திலையும் முடியாது. இந்த மக்கள் அப்படியே அந்த கூட்டத்தோட கலக்கவும் அந்த இடத்துல கெப்பாசிட்டியா பிடிக்கல போறாமே. அப்ப அந்த கொள்ளளவு தாங்காம தான் மக்கள் ஒரு பக்கம் மூச்சு திணறவும், காற்று இல்லாம போகவும், தண்ணீர் கிடைக்கல, அப்ப மின்சாரம் நின்று போச்சு. இவைகள் எல்லாம் ஒன்றுபட்டுதான் அந்த நிகழ்வு நடந்திருக்குது. எப்படி பார்த்தாலும் 41 உயிர்கள், குழந்தைகள், பெண்கள், அவருடைய கொடுமையான மரணம் என்பது ரொம்ப கொடூரமானது. நம்முடைய இதுல எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடக்க கிடையாது போறாமே. இதற்கு முதல் பொறுப்பேற்கக்கூடிய பொறுப்பு தாவேகா கட்சியுடைய தலைவர் விஜய்க்கு உண்டு. என்னன்னு கேட்டால் அவர் போற போக்குல என்னதான் நடக்கலையா, காவல்துறையே தவறு பண்ணிட்டோம், திட்டமிட்டே கூட செந்தில் பாலாஜி ஒரு 50 பேர்த்த அனுப்பிச்சுட்டு ரகலே கூட பண்ணிட்டோம். ஒரு தலைவனுக்கு இருக்கிற விஷயம் என்ன, நின்னு அந்த இடத்துல தொண்டர்களை போய் பார்க்கணும். உனக்கு வச்சு தொண்டர்கள் போறாமே, நீயும் உங்களையும் காணோம், உங்க தொண்டர்களையும் காணோம். அப்ப நீங்க எங்க வேணாலும் போங்க, 1 கோடி ரூபாய் கொடுக்க கவலை இல்லை. ஆனால் மனித உயிர் என்பது எல்லாத்த விட உயர்ந்தது. ஆனா நாட்டுல பாருங்க, வெள்ளம் வந்தாலும், தீ பிடிச்சாலும், அல்லது இது போல கூட்டம் நடந்தாலும் சாவது யாரு? எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், அது பெண்கள், குழந்தைகள்ங்கிற போது அது கொடூரமானது. இது நிச்சயமாக ஒரு நபர் கமிஷன் விசாரிச்சு இதற்குரிய குற்றம் யாரு பேலன்ஸ். காவல்துறையிடம் சில குற்றம் இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனாலும் கூட நீங்க ஏற்படுத்தின தாமதமும் ரோட் ஷோவும் தான் இதுக்கு காரணம். ஆகவே இந்த உயிர்கள் பழிப்புக்கு வைக்கேரியஸ் லைபிலிட்டிங்கிற முறையில உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு குற்ற நோக்கம் கிடையாது. ஆனா இப்ப எல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கிற போதுதான் இதுல உங்க தரப்புலதான் முதல்ல இந்த குற்றம் தொடங்கி இருக்கு. எப்பயுமே 2 பேர் சண்டை போட்டா கூட அவன் என்ன குத்த வர்றாங்க, அவன் குத்த வர்ற போது ஐ காட் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ், எப்பயுமே எனக்கு தற்காப்புக்கான உறவு உண்டு. அப்ப எனக்கு தண்டனை வராது, ஏன்னா நான் தற்காப்பு பண்ணேன். ஆனா எவன் அக்ரஸாரோ அவன் தான் முக்கியமான குற்றவாளி. அதே போல இந்த நிகழ்வுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய அஜாக்கிர நெக்லிஜென்ஸ். அது மட்டுமல்ல, ஒரு அமைப்புக்குரிய எந்த விதமான கட்டுமானம் இல்லாம நீங்க செய்த செய்கைதான் இந்த 41 மரணத்துக்கு காரணமா இருக்கு. நீங்க எஃப்ஐஆர் பார்த்ததா சொன்னீங்க. எஃப்ஐஆர்ல என்னென்ன பிரிவுகள்ல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, என்னென்ன குற்றச்சாட்டுகள் அங்க எஃப்ஐஆர்ல இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, காவல்துறையின் மீதும் தவறு இருக்கலான்ற மாதிரி சொன்னீங்க. என்னென்ன வகைகள்ல காவல்துறை தவறு பண்ணியிருக்கிறதா நினைக்கிறீங்க சார்? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இதுல என்னன்னா, அவங்க இந்த மாதிரி தாமதமா வருகிற போதே இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. எப்பயுமே அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவை நடத்துறாங்க. அப்ப உடனே என்ன செய்யணும்னா, சம்பந்தப்பட்ட காவல்துறை அவங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் அல்லது அவருடைய தலைவருக்குமே அவங்க தொடர்பு கொண்டு பேச முடியும். இப்ப நாங்க பாக்குறோம் பல இடங்கள்ல எதிர்கட்சியா இருக்கலாம். இப்ப இபிஎஸ் இருக்காரு, அவர் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு உண்டு அவருக்கு. அப்ப போலீஸ் காவல்துறை என்ன செய்வாங்கன்னா, ஐயா இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் பிரச்சனை இருக்குது என்று நிச்சயமா சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அந்த மாதிரி சொன்னதாக எனக்கு தெரியல. ஒரு போலீஸ்கார் மட்டும்தான் அந்த கூரை மேல ஏறுறாங்கன்னா அவரு எச்சரிக்கிறாரு, வேண்டாம் இறங்கன்னு சொல்றாரு. நான் காணொலியா பார்த்தேன். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் எதிர்பார்ப்பு நடக்குமா என்று கருதுவதற்கான இடத்தையும் கொடுத்திருக்காங்க. அதை நான் மறுக்க முடியாது. அதை ஏன்னா செந்தில் பாலாஜி பத்தி அவர் பேசுறாரு. அவங்க அந்த மாதிரி பேசுகிற போது அதுல அந்த பகுதியை கரூரை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு அசைக்க முடியாத தலைவரா இருக்காரு. எப்படி இருந்தாலும் அவர் ஆளுங்கட்சியிலும் தலைவரா இருந்தாரு, இங்கேயும் இருக்காரு. அப்ப இந்த நிகழ்வு நடந்த அடுத்த கணத்துல பாத்தீங்கன்னா அவர் ஃபீல்ட் நிக்கிறாரு. ஆனா அது அவங்க கடமை, ஒரு மனிதனுடைய கடமை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எதிரியாக இருந்தாலும் கூட பகைவனுக்கு அருள்வாய் நன்றெஞ்சங்கிறது தான் தமிழ் மொழியினுடைய மார்பனுடைய மரபு எப்பயுமே. அப்ப அவர் நின்று மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அப்ப நான் என்ன கேட்டேன்னா, ஒரு வாய்ப்பு கொடுக்க எப்படா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பதை போலத்தான் உடனடியாக அரசாங்கம் அறிவிக்குது போறான். அதுல என்ன நான் நிச்சயம் கொடுக்கணும், தப்பே கிடையாது. காரணம், இறந்து போன குடும்பத்துக்கு எப்படி அந்த கள்ளக்குறிச்சியில கொடுத்தாங்க, கள்ளக்குறிச்சியில பணம் கொடுத்தாரு, அதே நான் ஒத்துக்கிறேன். இதையும் உடனே அறிவிக்கிறாரு, ஒத்துக்கிறேன். ஆனா இதே அரசாங்கம் ஸ்ரீமதி மாறி செல்வியுடைய மகள் ஸ்ரீமதி 3 மாதத்துக்கு கீழே விழுந்து போனாங்க, எவனுக்கு தரல. தூத்துக்குடியில கொடுத்த உத்தரவை நிறைவேற்றல. இதெல்லாம் அவங்க அரசியல்காரங்க இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம் இப்ப வச்சு பார்க்க கூடாது. போறாமே காவல்துறை சில தவறுபட்டு இருக்காங்கன்னா அதே நாம என்னன்னு பார்ப்போம். ஆனால் 49 பேருடைய பேர் அழிவிற்கு பாருங்க. அந்த ஒரு உயிரிழப்புங்கிறது சாதாரணமான ஒன்றல்ல. இது மனித தெரிந்து நடத்தக்கூடிய ஒரு மனித வதை. போறாமே இன்னும் சொல்ல போனா இன்டென்ஷன் இல்லாம ஹல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டட் டு மர்டர். உங்களுக்கு
அவனை சாகடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏமாக்கலாம். ஆனா உங்க செயல், the knowledge that the act will cause deathங்கிறாங்க. வந்து அந்த பிரிவு தான் போறாங்க. 304 பழைய ஐபிஎஸ்ல வந்து 304 1-2 பிரிவு போறாமே. அந்த பிரிவின் கீழே உங்களுக்கு நோக்கம் வந்து சாகடிக்க நோக்கம் தான் இருக்கலாம், ஆனா செயல் இருக்கும். செய்தக்க செய்யாமங்கிற ஒரு வார்த்தை உண்டு. செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாங்கன்னா அதுவும் குற்றம் தான். செய்யறத வந்து நீ செய்யாம விட்டீங்களான்னு குற்றம் தான். இங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யாம விட்டுருக்கீங்க. இட்ஸ் an act or omission. அதான் எப்பயுமே லா. நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம விட்டங்காட்டி தான் இந்த நிகழ்வுக்கு காரணமா இருக்குது. ஆகவே அந்த 304 என்ற பிரிவின் கீழே வருவதும் பொது சொத்துக்களுக்கு நாசம் ஏற்படுத்தக்கூடிய வருவது என்பதும் வைக்கரியஸ் லைபிலிட்டி என்பதும் உங்களுக்கு உண்டு. என்ன ஒரு விவாதம் இருக்கு அப்படின்னா, இதுல பாஜக வந்து விஜய்க்கு ஆதரவா நிக்கிறாங்க, பாஜக வந்து இதுல அரசியல் ஆக்குறதுக்கு முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது சார். அதற்கு நீட்சியா இன்னைக்கு வந்து பாஜகவால் அமைக்கப்பட்ட 8 எம்பிக்கள் கொண்ட குழு வந்து இன்னைக்கு கரூர் வராங்க, அங்க வந்து ஆய்வு நடத்துறாங்க. அவங்களும் வந்து விஜய்க்கு அவங்க வந்து விஜய் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு ஏற்ற மாதிரி இடத்த வந்து பெருசாக கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இதில் இந்த குழுவோட அந்த வேலிடிட்டி எப்படி இருக்கு? ரெண்டாவது, இதில் எல்லாரும் வைக்கிற மாதிரி இதில் பாஜக வந்து அரசியல் பண்ண பார்க்குறாங்களா, விஜயை வந்து பாஜக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா சார்? பிஜேபியுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கு பூரா தெரியும். பிஜேபி வந்து எந்த ஒரு இடத்திலையுமே ஒரு பொரிய தட்டி அதுல ஜுவாலையாக்கி குடிகாயங்கள் தான் என்பது அதான் வரலாறு போறாமே. இந்த 10 ஆண்டு காலத்துல வந்து பல மாநிலங்கள்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள்ல வந்து 1000 காயலாம் பண்ணது, விலைக்கு வாங்கினதெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து பிஜேபியுடைய வந்து எந்த ஒரு முயற்சி வெற்றி பெறலை போறாமே. இந்த 2026 வெற்றி பெறுவதற்காக அதிமுகவே உடைச்சு வச்சிருக்காங்க போறாமே. இந்த சமயத்துல இந்த அதாவது ஒரு அரசியல் நிலையான கொள்கை இல்லாம இருக்கக்கூடிய தாவேக்காவை தன் பக்கம் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவாங்க கண்டிப்பா. அப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல எப்படி எந்தெந்த வழியில வர பார்த்தாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த அளவுக்கு, சமூக நீதியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஆளுநர் உடனே வந்து அறிக்கை கடி கேட்கிறாரு. 2 ஆண்டு காலமா மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சட்டசபையில போட்டுக்கிற பில்லை தூக்கி கடப்பல போட்டு உட்கார வச்சிருந்தவரு இதுல மட்டும் ஆரம்பிக்க வைக்கிறாருன்னு அர்த்தம். பிஜே அவர் வந்து ஆரம்பம் காமிக்கிறாரு. 8 மினிஸ்டர்ஸ் வராங்கனாவே இந்த குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க முடியுமா பாக்குறதா அது. பிஜேபியுடைய அப்பட்டமான ஒரு வேலை என்னன்னா, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து குழப்பம் ஏற்படுத்தி இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக ஆட்சியை வந்து கவிழ்க்கணும் 2026 கொண்டு வரதான் நோக்கம். அது அப்பட்டா அவங்க பேசுற பேச்சை தெரியுது. அப்ப வந்து அவர் ஏற்கனவே சிபிஐயே நம்ப மாட்டேன்னு சொன்னவர் தான் அவரு. அவர் பேசுகிற மேடைகள்லயே என்ன சிபிஐக்கு பட்டும் போனா நியாயம் கிடைச்சிடுமா, அங்க போய் ஒளிரேன்னு சொல்லி கேட்டவர் தான். ஆகவே நான் என்ன சொல்றேன், பிஜேபி என்ற இயக்கம் எனக்கு தெரிய கம்யூனிஸ்டுகளை வந்து அவங்க விலைக்கு வாங்க முடியாது, திராவிடர் இயக்கத்தை வந்து விலைக்கு வாங்க முடியாது. அதை தவிர யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் பார்ப்பதற்கு இழுப்பதற்கு முயற்சிப்பார்கள். அதிமுக சாத்தியமா இருக்குது உடைச்சு, அதுவும் இப்போ வந்து முழுமையாகல. இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆகவே பிஜேபி பின்னால் கூடிய RSSம் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அவர் தாவேக்கா பக்கம் நிக்கிற மாதிரி காமிச்சு அதன் மூலியமாக வந்து 2026 தேர்தலில் வந்து லாபம் பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணுவாங்க. ஆனா அது நடக்காது. ஏன்னா நியாயமான விசாரணை நடக்கட்டும். ஒரு நபர் கமிஷன் போட்டுக்கிறதா அந்த அம்மா வந்து அருணா ஜெகதீஷன் தூத்துக்குடியில வந்து நேர்மையான முறையில வந்து விசாரணை பண்ணி அந்த அதிகாரிகளை போற தட்டிக்குன்னு போட்டு சொன்னவங்க. ஆகவே அந்த அம்மாவுடைய விசாரணை என்பது நியாயம் இருக்குன்னு நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, காவல்துறை விசாரித்து சிபிஐ போட்டு இதுல அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் நேர்மையா விசாரிச்சாங்கன்னு சொன்னாலும் அவங்க அந்த ஸ்டெர்லைட் குறித்தான அந்த ஆய்வறிக்கையை வந்து கவர்மெண்ட்ல தாக்கல் பண்றாங்க. ஆனா அரசாங்கம் வந்து யார் மீது நடவடிக்கை எடுக்கல. அப்ப வந்து எப்படி அவங்க நேர்மையா விசாரிப்பாங்க? இவங்க வந்து முதலமைச்சர் தான் இவங்களை அமைக்கிறாங்க, இவங்க தான் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அங்க வெளிப்படைத்தன்மை இருக்காது. அதனாலதான் நாங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்கணும்ன்ற மாதிரி தாவேக்கா தரப்பு ஒரு வாதம் வைக்கிறாங்களா சார்? ஒரு வகையில உண்மை என்னன்னா, தூத்துக்குடியினுடைய அந்த வந்து ஒரு நபர் கமிஷன் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தான் தவறு செய்திருக்கிறது, அந்த காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க. போறாமே அந்த நீதியின் பாட்புன்னு சொல்லிருக்காங்க. அந்த அதிகாரிகளே கொண்டு போய் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா கொளத்தூர்லயே வந்து பொறுப்புல போட்டிருக்காங்க. அதுல எங்களுக்கு விமர்சனம் உண்டு. அதை நாம் எதிர்ப்போம். அரசு எந்திரம் என்பது யாருக்காக இருக்குங்கிறத எனக்கு கேள்வி. முதலமைச்சர் வந்து இன்னைக்கு MK ஸ்டாலினா இருக்கலாம். ஆனா அரசு எந்திரம் என்பது எப்பயுமே ஒரு ஒடுக்குமுறை கருவிங்கிறது என்னுடைய அனுபவம். ஆணவ கொலைகளை பாக்குறேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தை பாக்குறேன். மக்களுக்காக சரித்திரமே கிடையாது. ஆகவே காவல்துறை ஒரு ஒடுக்குமுறை கருவி, அது தன்னுடைய செயலை செய்யும். அதே சமயத்துல எப்பயுமே மக்கள் கிளந்தெழுந்து போராடுகிற போது அவன் நியாயம் கிடைக்கும். ஆகவே தூத்துக்குடிக்காகவும் நாம் போராடுறோம். அதே சமயத்துல
அப்படி ஒரு அந்த 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 மாதிரி தனக்கு எதிராக கருதக்கூடிய தீர்ப்பு கொடுத்தவங்களே போட்டிருக்கான்னு சொன்னா அதே பாராட்டு தானே போகுது. அந்த வகையில நான் வந்து உண்மையிலே பாராட்டுவேன். அந்த அம்மா நியாயமா நடப்பாங்க. ஏன்னா நாங்க தூத்துக்குடியில நாங்களே சந்தேகப்பட்டாங்க முதல்ல, ஏன் இது வரைக்கும் அறிக்கை தராம இருக்கான்னு கேட்டோம். ஆனா அந்த அம்மா வீடு வீடா போய் மெனக்கெட்டு போய் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாப்புலாரிட்டியோ ஆரவாரம்லாம் அப்ப கிடையாது, அமைதியா போய் பார்த்தாங்க. ஆனா அற்புதமான அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆகவே அவங்க போட்டது அந்த அறிக்கை நிறைவேற்ற வைக்கணும் பொறுப்பு நமக்கு தான். எந்த சட்டம் போட்டாலும் என்ன தீர்ப்புனாலும் இறுதியா நிறைவேற்ற வேண்டியது மக்களுடைய கையில் தான் இருக்கு புறாமே. அவங்க மக்களுடைய போராட்டமும் விழிப்பும் தான் ஒரு விதத்தை நிறைவேற்றும். இப்ப நடந்திருக்கிற சமயத்துல அருணாச்சல அந்த குழுடைய அறிக்கை சரியா நினைக்கிறோம். இப்ப சிபிஐ மாத்திரம் சொல்ல வச்சு சிபிஐ வந்து விசாரிக்க யார் வேண்டாங்க. காவல்துறை ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சட்டப்படி நடக்கணும். அதிகார பலத்திற்கும் ஜாதிய பலத்திற்கும் பணபலத்திற்கும் இரையாகாம அவர்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு எப்பயுமே நேர்மையா தான் போதும் செய்வாங்க. அந்த அடிப்படையில வந்து இந்த 41 பேர் இறந்திருக்கக்கூடிய பெரிய அவலம் என்பது இந்தியனுடைய வரலாற்றுல வந்து இப்படி ஒரு கொடூரம் நடந்து இல்ல. ஆகவே இது ஒரு வழிகாட்டுதலா கூட நாளைக்கு அமைய வேணும். அந்த வகையில தான் நம்ம இதை பார்க்கலாம். போராட்டம்னு பேசுனீங்க, கிளர்ச்சின்னு பேசுனீங்க. ஆனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தாவேகாவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி புரட்சி பண்ணணும், அந்த இளைஞர்கள்லாம் திரட்டி வந்து புரட்சி பண்ணணும், எதுக்கெடுத்தாலும் வழக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து நீக்கிட்டாரு. அவரோட பதிவு என்பது கலவரத்தை தூண்டும் விதமா இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எங்களை வந்து வேணுமனே வந்து காவல்துறை மூலமா ஒடுக்க பாக்குறாங்க, அதற்கு எதிராக வந்து நாங்க புரட்சி பண்றோன்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. இது வந்து நீக்கினதுக்கு அப்புறமும் ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. உங்களோட பார்வையில அவரோட பதிவை பத்தி எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து ஆதவ தீட்சணா பத்தி நம்ம தெரியா பாக்குறோம். வந்து அவரு எந்த பேக்ரவுண்ட்ல வந்தவர், ஏன்னா அவர் வந்து அந்த லாட்டரி மணி இருக்காருல்ல, அவருடைய மருமகன் என்பதும் அவருக்கு பின்பலத்துல எப்படி பணபலம் இருக்குங்கிறதும், அப்புறம் அவர் வந்து திருமாவுடைய இயக்கத்துக்கு போனதுக்கு பிறகு எப்படி அவரு இந்த தாவேக்காவோட சேர்ந்து அந்த புத்தகத்தை வெளியிடறதுக்காக அது ஒரு முகமுடியா வச்சுக்கிட்டு அதை வச்சு பயன்படுத்த பார்த்தாருங்கிறதும், இப்ப வந்து சம்பவம் நடந்த போது இதே ஆதவ அர்ஜுனா நீ கீழே இறங்கி உங்க தொண்டர்களை பூரா காப்பாத்துறது முயற்சி பார்த்தீங்கன்னா ஒத்துருப்பேன். உணர்ச்சியை தட்டி விட்டு பண்ணுவது என்பது ஆபத்தானது. அது வந்து வெறுப்பு பேச்சுக்கு இலக்காகும். இந்த சமயத்துல வந்து அந்த மக்களுக்கான பாதுகாப்பும் ஒரு வந்து ஆதரவும் அவர்களை மேலும் உயிரிழப்பை தடுக்கிறது தான் முக்கியம். ஆனா இந்த சமயத்துல போய் தட்டி விடுறேன்னு சொல்றீங்க பாருங்க. அதனால ஏன்னா உங்ககிட்ட அமைப்பே இல்லையே. எந்த அமைப்பு இருக்காங்க உங்ககிட்ட? சும்மா பேருக்கு போட்டு இருக்கீங்க. அது பேருக்கு போட்ட அமைப்புல இன்னும் நின்றுக்கணுமல்ல, வந்து சொல்லணுமல்ல. இத்தனை நாளாகி வந்து 3 நாள் 4 நாள் ஆகி போச்சு. உங்க தலைவரே வெளியே வந்து இதெல்லாம் நடந்துன்னு சொல்ல முடியலையே. அவர் நேரடியா பங்கேற்றவர், ஐவிட்னஸ் நான் சொல்றோம்ல, ஒரு கண்ணுற்ற சாட்சியை போல தன்னை மையப்படுத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வுல பிரச்சாரத்துல நீ இருந்து பார்த்து கண்கொண்டுட்டு போறீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இதையுமே நொறுங்கி போயிருக்கலாம். ஆனா அப்படியே இருக்குமா? அது இன்னைக்கு வரைக்கும் வந்து அறிக்கை விடலையே. அப்படி அறிக்கை விடாத போது இதையெல்லாம் சாதகமா பயன்படுத்திட்டு அதற்குள்ளார கட்சி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்படித்தான் நான் வந்து ஆதவ நான் பாக்குறேன். வந்து அது வெல்லாது, விடக்கூடாது படமே. ஆனா சார் நீங்க பேசுற சமயத்துல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு சார். அதுல கூட வந்து அரசியல் பண்ணாதீங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. ஸ்டாலினை பார்த்து கோபம் என் மீது இருந்தது அப்படின்னா ஏன் மேல காட்டுங்க, தொண்டர்கள் மேல காட்ட வேண்டான்ற மாதிரி ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாரு. அது ஒரு பக்கம் வந்து பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு சார். இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வெளியில வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த கூட்டத்துல இறந்தவங்க வந்து அவங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி பேசுறாங்க சார். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே இருந்த உடல்களை கொண்டு அரசாங்கம் வந்து கணக்கு காட்டுறாங்க, யார் உங்களை அடையாளம் காட்டினாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் வந்து ஒரு விமர்சனிக்க பண்ணக்கூடிய ஒரு வகையில ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. ஒரு சக வழக்கறிஞரா உங்களோட பார்வையில் எப்படி சார் இருக்கு? அது வந்து அதான் முதல்ல சட்டம் உச்சநீதிமன்றம் வந்து 1997 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு மனித உயிர் விபத்திலேயே அதில் பாதிக்கப்படுகிற போது அரசு மருத்துவமனை ஆனாலும் தனியார் மருத்துவமனை ஆனாலும் உடனே வந்து சேர்க்கணும், பணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து எத்தனை பேர் சேர்ந்தாங்க, இதெல்லாம் வந்து யாரும் தப்பிச்சு பெற முடியாது. இவங்க சொன்ன சரியானது இல்லை. அந்த நிமிடத்துல வந்து கிடைத்திருக்கக்கூடிய வாகனங்கள்ல ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் சேர்த்து வைத்து சிகிச்சை அளிச்சு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ரெக்கார்டா இருக்கு போறாமே. இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே சிசிடிவி இருக்கு போறாமே. அதனால அப்படி போற போக்குல அப்படி வந்து குற்றஞ்சாட்டதை நான் ஏத்துக்க மாட்டேன். அது வந்து சரியானது இல்லை. அந்த சமயத்துல வந்து அங்க அமைச்சர்கள் வந்ததும், நம்ம பொய்யாமொழி அவர் வந்ததும், செந்தில் பாலாஜி வந்ததும், எல்லா 3 மாவட்டங்கள்ல வந்து கொண்டு வந்து அவங்க அத்தனை பேர்த்தை கொண்டு நிக்க வச்சதும், அதே மாதிரி முதல்வர் வந்தது என்பது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அவங்க அரசியல் என்பது எல்லாத்துக்கும் தான் இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. இதுல போய் நீங்க வந்து எதை வச்சு சொல்றாரு? இங்க ஒரு உதாரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். வந்து
ஒரு உதாரணத்தை வந்து ஒரு தெரியாத சில பேர் சொல்றாங்க, அந்த வேன்ல ஏத்திட்டு போனதே எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க இருந்தான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவங்க வழக்கறிஞர் அறிவுலகன் கேட்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு தெரியும் கிரிமினல் லாயரா இருக்கிறேன் தமிழ்நாட்டுல, 500க்கு மேற்பட்ட கொலை வழக்கு நடத்துனேன். என்னைக்கோ மாத்தியாச்சு. அது போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி என்பது முந்திதான் வந்து ராத்திரில செய்யக்கூடாது இருந்துச்சு, அதெல்லாம் மாத்தி 20 வருடங்கள் ஆகி போச்சு. ஜீவோவே போட்டாங்க. ஏன்னா அவசரத்துக்காக காலைல இப்பெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு இப்பெல்லாம். ஆகவே இரவிலே கூட போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியும், அது கூட தெரியாம இருக்காங்க அவங்க. அதனால அந்த இடத்துல அப்ப கொண்டு போய் அங்க இருக்கிற அமராவதி மருத்துவம் மற்ற எல்லா மருத்துவமனையும் செஞ்சதை பொறுத்த அளவுக்கு தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடையாது. திட்டமிட்டே கொண்டு போய் சாகடிச்சாங்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு அரசியல் காழ்ப்புன்னு சொல்லக்கூடிய கூட்டுறதை தவிர உண்மையெல்லாம் கிடையாது. ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.